கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் மத்திய பிரதேசம் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவுகளின்படி மத்திய பிரதேசத்தில் மட்டும் 10 கர்ப்பிணி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 6 பேரும், இமாச்சல பிரதேசத்தில் 5 பேரும், குஜராத் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் தலா 2 பேரும் இத்தகைய கொடூரமான குற்றங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலேயே மோசமான மாநிலமாக பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி மேடைதோறும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினாலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் மத்திய பிரதேசம் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவுகளின்படி மத்திய பிரதேசத்தில் மட்டும் 10 கர்ப்பிணி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 6 பேரும், இமாச்சல பிரதேசத்தில் 5 பேரும், குஜராத் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் தலா 2 பேரும் இத்தகைய கொடூரமான குற்றங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலேயே மோசமான மாநிலமாக பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி மேடைதோறும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினாலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன.